சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையில் இது எல்லாரும் எதிர்பார்த்து தான் அதே வேளையில் டக்குன்னு ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் இவங்களில் ஆதரவு கொடுத்தவங்க கூட திடீர்னு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத சூழ்நிலை ஏற்படும். இல்லை மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரியான வெறும் வதந்திகளாக இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 144 வாக்குகளை பெற்று ஒரு பெரும்பான்மையை இன்றைக்கி சட்டசபையில் நிரூபிச்சிட்டாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விஜய் மீது அது குறிப்பாக அதிமுக 2ஆக பிளவுபட்டு போச்சு. அதிலிருந்த ஒரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியான ஆதரவை விஜய் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் மைனாரிட்டி அரசு அப்படின்னு கூட சொல்லியிருந்தா இருப்பாங்க. மைனாரிட்டி அரசுன்னு அப்படி இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு மக்களுடைய, இளைஞர்களுடைய வாக்கு, பெண்களுடைய வாக்கு பெருமளவில் கிடைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சீட்டை கணக்கு பண்ணால் கூட 35% அப்படின்னு. இதற்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தாண்டிய வாக்கு சதவீதம் அதிகம். அதை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. சீட்டு இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அவருக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இன்றைக்கி உண்மையிலே காரசாரமான விவாதமாக இருந்தது சட்டமன்றம். அதில் மிக குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இது 17வது சட்டசபை இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எத்தனை இளைஞர்கள் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. கடுமையான விவாதங்கள், கடுமையான சண்டைகள், பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் இந்த சட்டசபையில் நடந்திருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு மக்கள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் மீதான ஆர்வம் வந்துடுச்சு. குறிப்பாக இந்த சட்டசபை கூட்டத்தை லைவில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே கூட பார்த்தேன், ஒரு அம்மா பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சதுல இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா முதல் நாள் சட்டசபையினுடைய முதல் நாள் அன்றைக்கி நான், முதல்வர், அப்புறம் சபாநாயகர் எல்லாம் ஒரே காலேஜில் படித்தவங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொன்னது. அப்புறம் முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனது, உதயநிதி அவர்கள் வரவேற்றது, இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. என்னப்பா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, சாப்பிட்டா ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமாகவே கொந்தளிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளாக வரலைங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தார். 1,72,00,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி 3,23,00,000 பேர் 60% மேலே உங்களுக்கு ஓட்டு போடல. ஆனால் நீங்கள் பெருவாரின்னு நீங்கள் சொல்ல முடியாது. குறிப்பாக எங்கள் கூட்டணியில் இருக்கிறவருடைய ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சியை அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதை பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ, அது அமமுகவில், அந்த எம்எல்ஏவை திருட்டுத்தனமாக கூட்டும் வை அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்த உடனே சபாநாயகர் அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்லிடுறாரு. இல்லை மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், இதை விட ஆர்ஷான இதுவெல்லாம் உண்டு, ஆனால் நான் கொஞ்சம் அடக்கி வாசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பட்டாசு தெரிக்கிற மாதிரியான ஸ்பீச்சாக உதயநிதி இருந்தது. பல பேர் ஊடகங்களை பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக அவங்க கட்சியினர், பார்த்தீங்களா எங்கள் எதிர்கட்சி தலைவரை அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் சரி, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயை தான் செய்யும். அதுவும் திராவிட வரலாற்றில், திராவிட குடும்பத்திலிருந்து வந்தவங்க சும்மா பேச கற்றுக் கொடுக்கணுமா? பேச கற்றுப்பாங்க. அதெல்லாம் மீறி திரும்பவும் யாராவது பேசுறதுன்னா எழுதி வச்சுக்கிட்டு தானே படிக்கிறார் அவர். ஏன்னா இந்த விமர்சனத்தை நீங்கள் விஜய் மேலே சொன்னீங்கல்ல, யாரோ எழுதி கொடுக்குறது தானே படிக்கிறார் அப்படின்னு, எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, ரைட்டுங்க நீங்கள் எல்லாம் கரெக்டு தம்பி, வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்ன எங்கள் வீட்டு பிள்ளை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மிக முக்கியமான விஷயம், விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரதன் பண்டிட் செல்வகுமார் அப்படின்றவருக்கு முதல்வருடைய தனிப்பிரிவில் ஒரு அரசு பதவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பதவி ஒன்று அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? அதுக்கு எப்படி நியாயம்? அது என்ன இதில் இருக்குது? நீங்கள் ராஜகுருவாக இருந்தால் உங்களுக்கு ராஜகுருவாக வச்சுங்க, உங்கள் கட்சிக்கு ராஜகுருவாக வச்சுங்க, நீங்கள் எப்படி இந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கரசாரமாக அந்த விவாதத்தை ஆரம்பித்தது. மிக குறிப்பாக அவங்கள குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை
தொடங்கினாங்க. அதுவும் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு நீங்கள் குதிரை பேரம் பண்ணீங்கன்னா அந்த எம்எல்ஏவும் அங்கே இருந்தார் வந்து. அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க பேச்சுக்கு வந்து கடுமையாக எதிர்த்து பேசினார் வந்து. அப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. என்னன்னா என்னென்னலாம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பக்கம் அவர் மீதான ஒரு இதுவை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடங்கிட்டாங்க. அது வந்து ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த், இன்னொரு பக்கம் வந்து தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி. அவங்க என்னென்னா முதல்வர் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். முதல் நாள் பேசின ஸ்பீச் கூட நல்லா இருந்தது. என்னுடைய தாய் வழி பாட்டனார் வந்து திருத்தணியை மீட்டெடுத்ததில் அவருக்கு பெருமங்க உண்டு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா காலத்தில் இங்கே இருந்தவர், அவர் காங்கிரஸில் இருந்தவர். ஏன்னா திருத்தணி ஆந்திராவுக்கு போனப்போ அதை மீட்டு கொண்டு வந்ததில் வந்து அவருக்கும் பெருமங்க உண்டு. மாப்ப சிவஞானம் தான் அதில் முன்னெடுத்து இது பண்ணார் வந்து. அப்படி பேசுனாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க வந்து. ஏன்னா 717 டாஸ்மாக் கடைகளை வந்து முதல்வர் வந்தவுடனே முதல் இதுவாக வந்து அதை எடுத்திருக்காரு. முதல் கட்டமாக 50 கடைகளை மூடி இருக்காங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த 717 கடைகளை மூடுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரி பக்கத்தில் ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற கடைகளை எடுக்கிறாங்க. அவங்க வந்து தருமபுரியில் நான் வென்றிருக்கிற அந்த தொகுதியில் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க. குடிகாரர்கள் மீன்னா வந்து அவங்க சம்பாதிக்கிறதுனுடைய பெரும்பகுதியை வந்து குடிக்குனே செலவு பண்ணுறவங்க. அது ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லியிருந்தாங்க வந்து. அதனால் நான் தலைவணங்கி வரவேற்கிறேன் நான். அதே வேளையில் நீங்கள் ஒரு கடையை மூடிடுறீங்க, சந்துக்குள்ளே 5 கடையை திறந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக்ல சரக்கை ஓட்டுறாங்க. இந்த பிளாக்ல சரக்கை ஓட்டுறத தயவுசெய்து தடுங்க முதல்வரே அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இப்படி இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான ஒரு சட்டமன்றமாக இருந்தது இன்னைக்கு வந்து. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து அவர் சொன்ன கருத்துக்கு பதில் கருத்து விஜய் பேசினதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உடனே அவரை வந்து அந்த விமர்சனமாக வச்சாங்க இல்லைங்களா, அந்த ஜோதிடர் அந்த ரதன் பண்டிட் அவர்களை வந்து அந்த பதவியிலேருந்து நாங்கள் அந்த பொறுப்புலேருந்து நாங்கள் விடுவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவர் சொன்னார் வந்து குதிரை பேரம் சொன்னதுக்கு வந்து எங்கள் டிவிக்கு வந்து குதிரை மாதிரி சும்மா ஆட்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான டோனில் சொன்னார் அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதுக்காக நான் சினிமா டைலாக் மாதிரி இறங்கி ஆவோனா பேச முடியும். வந்து என்னென்ன டோனில் பேச முடியும். வந்து ஒரு கருத்து, அதற்கு எதிர்கருத்து, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதமாக சட்டமன்றம் இன்று இருந்தது. குறிப்பாக உதயநிதி அவர்கள் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சி பண்ணாதீங்க, ரியலாக ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்றைக்கி வந்து இன்ஸ்டா தான் அந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு. இன்ஸ்டான்னு நம்ம தனியாக ஒதுக்கிட முடியாது. வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த சமூக ஊடகங்கள் தான் ஒரு அரசியல் அமைப்பையே மாற்றுகிறது, ஒரு அரசியலையே மாற்றுகிறது. நீங்கள் அவ்வளோ இங்கேயே கூட விடுங்க. நீங்கள் வந்து ட்ரம்ப்பு அமெரிக்காவில் அவரை ஏன் இப்போ ஆட்சியில் கொண்டு வந்தோன்னு பல பேர் வேதனைப்படுறாங்க, அது வேறு விஷயம். அவர் ஆட்சி அமைச்சதுக்கு காரணமே சோஷியல் மீடியா தான். யூரோப்பில் தேர்தல் சமயத்தில் சோஷியல் மீடியா தான் பெருமளவில் பங்கு வகிக்கிறது. அது இங்கே இந்தியாவிலும் பிரதிபலித்திருக்கிறது, அதுவும் தமிழ்நாட்டில் பிரதிபலித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்பட்டமாக பிரதிபலித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வெறும் ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறீங்க, ட்விட்டர் ஆட்சி பண்ணுறீங்க, இன்ஸ்டா ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. வந்து அவர் சொன்னதுக்கு வந்து பசங்க வந்து இளைஞர்கள் வந்து எதிர்கருத்தை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் ஒன்று கிடைக்கும்போது அவருடைய கருத்து, அதுக்கு அவர் என்ன சொல்கிறது, வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி ஆகணும். அது மாதிரி ஒன்று கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. சார், இதுக்கு முன்னாடி சட்டமன்றங்கள்லாம் வந்து அவ்வளவும் வந்து விரும்பி பார்க்க மாட்டாங்க, சும்மா ஒரு நியூஸாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு வந்து சட்டமன்றங்களும் பார்த்தா குடும்பமாக உட்காந்து டிவியில் பார்க்கறதா இருக்கட்டும், மொபைலில் பார்க்குறதா இருக்கட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சார். விஜய் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்களை வந்து அரசியல் பண்ணிட்டாங்களான்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, உண்மையாகவே வந்து அரசியலில் ஏன் ஒரு பாடமாக வைக்கக்கூடாது கல்லூரிகளில் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் மருத்துவத்துக்கு படிப்பு, நீதிமன்றத்துக்கான வக்கீலுக்கான படிப்பு, எல்லா துறைக்குமான பொருளாதாரம், இது எல்லாத்துக்கும் தனித்தான் படிப்பு இருக்கும்போது அரசியலுக்கான ஒரு வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம். அரசியல்வாதி ஆகட்டுமே. ஏன்னா யார் வேணாலும் அரசியல்வாதி ஆகலாம், யார் வேணாலும் எலெக்ஷன் நிற்கலாம். எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அரசியல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணலப்பா. அவங்க அதெல்லாம் விரும்பலை. அவங்க பாட்டு இப்போ இவர் உதயநிதி சொன்ன மாதிரி தான் வந்து அவங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து மும்முரமாக இருக்காங்க, அவங்க வந்து படம் பார்த்துட்டு அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருந்த பொழுது விஜய் என்று அரசியல் களத்திற்குள் வந்தாலோ, அதுவும் குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயோடைய பிரச்சார பயணம் என்று தொடங்கியதோ, ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த சமூக ஊடகத்தில் விஜயோடைய அரசியலை உற்று நோக்க பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றதிலிருந்து
இன்னைக்கு செயின்ட் கோட்டையில் அவர் நடத்துகிற அந்த ஸ்பீச் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பமாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு 2 தியேட்டர் ஓனருங்க ஃபோன் பண்ணாங்க, நம்ம நண்பர்கள் தான். அவங்க வந்து, சார் இந்த சட்டசபை கூட்டம் எப்போங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என்னங்கன்னா, தியேட்டருக்கு ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்க. ஒரு 12 பேர் 15 பேர் வந்தால் கரண்ட் பில் கவர் ஆகும், அது கூட வரமாட்டேன்றாங்கன்னா. 4 பேர் கருப்பு படம் வேறு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பாருங்கள், சாணி மாடு மாதிரி சப்புன்னு கிடக்குது. அது அதில் ஒரு விறுவிறுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அந்த கருப்பு படத்தை வந்து தேர்தலுக்கு அப்புறம், தேர்தலுக்கு முன்னே, அப்புறம் விஜய் எப்போ வந்து ஆட்சி அமைப்பார், இப்படியா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு காரணம். இளைஞர்கள் யாரும் சினிமா பார்க்கறதில்ல. இப்போது இளைஞர்கள் யாரும் வந்து சினிமா தேட்டர் பக்கம் போகிறதில்ல. எல்லாரும் வந்து விஜயோடைய அரசியலை, விஜய் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, தொல் திருமாவளவன் அவர்களை பார்க்குறாரா, வைகோ அவர்களை போய் பார்க்குறாரா, வைகோ அவர்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் வந்து மகிழ்ச்சியாக வந்து வரவேற்கிறாங்களா, ஏங்க இவங்க தாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கன்னு அவரே சொல்கிறார் வாய் நிறைய. அந்த அளவுக்கு அவங்க பார்க்க ஆரம்பிச்ச அரசியலை அலச ஆரம்பித்து விட்டார்கள் இளைஞர்கள். இது ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சார், இப்போ விஜயை வந்து திரையில் பார்க்குற மாதிரியே நிஜத்துலையும் அப்படி வந்து எடுத்துக்கோங்களா சார்? ஓ ரைட், நீ நல்ல கேள்வி தான். அது வந்து திரையில் பார்க்குற மாதிரி ஒரு நடிகராக, நிஜத்துலேயும் வந்து அவர் ஒரு நடிகராக எடுத்துப்பாங்களான்னு கேட்குறீங்க. வந்து நிச்சயமாக கிடையாது. நீங்கள் திரையில் பார்த்த அந்த கொண்டாடிய அந்த நாயகனைத்தான் நிஜத்தில் பார்க்குறாங்க. திரையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்ன ஆக்ஷன்லாம் எடுத்தீங்க, குறிப்பாக வந்து எளியவர்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு கடவுளாக போய் அங்கே போய் சண்டை போட்டீங்க, ஒரு எளியவர்களுக்கு அவங்களுடைய உரிமையை எப்படி வந்து திரைப்படத்தில் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு சாமானியனுக்கு எப்படி நீங்கள் வந்து தோளோடு தோல் நின்னீங்க, அதை நீங்கள் நிஜத்துலேயும் பண்ணணும்னு அவன் எதிர்பார்க்குறான். நிஜத்துலேயும் விஜய் பண்ணுவார் என்று நாமும் எதிர்பார்ப்பு பண்ணுவார். சார், சட்டமன்றத்தில் 1000 விவாதங்கள் நடந்தாலும் விஜய் வந்து எல்லாருக்கும் சாஃப்டாக பதில் சொல்கிறாரு சார். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் என்ன இருக்குது வந்து ஒரு ஆக்ரோஷமாக. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த சட்டமன்றம் முழுக்கல்ல முக்கால்வாசி இளைஞர்களுடைய கூட்டம் தான் இருக்குது. குறிப்பாக நிறைய பேர் முதல் முறையாக சட்டமன்றத்தை வெளியிலிருந்து பார்த்தவங்க, பஸ் வழியாக பார்த்துன்னு போனவங்க, பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்தவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் உள்ளே வந்து பார்த்துருக்கலாம் பார்வையாளராக. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அத்தனை தாவேக்காவில் இருக்கிற முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கிற சாமானியர்கள். விஜயம் அப்படி தான். அதனால் எடுத்த உடனே வந்து எகிரக்கூடாது. எடுத்த உடனே ஒரு சாஃப்டான அரசியல் தான் பண்ணி ஆகணும். இப்போ விஜய் வந்து ஏன் எல்லாரையும் போயிட்டு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தார். வந்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை, நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். இந்த ஒன்று ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாளில் போயிட்டு டெல்லி கிளம்புறாரு. அங்கே பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி, இன்னும் சில சென்ட்ரல் மினிஸ்டர், இவங்கெல்லாம் மீட் பண்ணிட்டு வராரு. ஆதரவு கேட்டு வராப்புல. எப்பவுமே வந்து ஒரு சென்ட்ரலுடைய ஆதரவு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஆதரவு கேட்டு வராரு. அதனால் ஒரு சாஃப்டான அரசியலில் ஒன்றும் தப்பு கிடையாது. வந்து நீங்கள் வீர ஆவேசமாக பேசினா தான் வந்து இதுவும் கிடையாது. ஒரு பதிலை சாஃப்டாக கூட சொல்லலாம். அப்படி ஒரு சாஃப்டான அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.